அப்பா அந்த இப்போ போச்சுல அதோட புகை மட்டும் ஏன் அப்படியே நிற்குது? இந்த ஃப்ளைட்லேருந்து வந்தது அந்த புகையா? ஆமாம். அது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? அதுக்கு பேர் வந்து கான்ட்ரைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இது ஜெட்லேருந்து வர புகை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது ஃப்ளைட்லேருந்து கூட வர புகை. சயின்ஸ் படி இதை கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட் இன்ஜின்லேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இது ரெண்டும் சேர்றதுனால இந்த புகை தெரியுது. இதுதான் கண்டென்சேஷன்னு சொல்கிறாங்க. இதே ப்ராசஸ் நம்ம லைஃப் டைமில் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் நடக்கும். கண்டென்சேஷன் ப்ளஸ் ட்ரெயில்ஸ்னால் பாதை, அப்படி இல்லைன்னா கூட கோடு. என்னது அண்ணன் போட்ட கோடு, ஆனால் இது ஃப்ளைட்டு போட்ட கோடு. அதனால தான் இதை கான்ட்ரைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா புரிஞ்சுதா? சரி, ஸ்கூல் முடிஞ்சு என்ன பண்ணுவேன்? ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா எதாவது போனதுக்கம்மா லாஸ்ட்டு நான் என் பெஞ்சு கட்டியில் பார்த்தப்ப நிறைய ரேஸ் அப்போ தான் இருந்தா அதான் தீ போட்டுட்டு வந்துடுவேன். டேய், எங்கள் அண்ணன் உன்னை பிள்ளைய அப்பத்துக்கு காக்குள்ள அரிசியை பத்துக்கலாம் பொங்கியாச்சும் சாப்பிட்ருப்பேன்.